Friends, welcome to Kavitamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திட்டு அதுல 1 கப் வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் உளுத்தம் பருப்பு, பச்சை கடலை பருப்பு, எள்ளு எல்லாமே ஒரே கப்ல தான் போட்டுருக்கேன். அளந்து போட்டுருக்கேன். இது நல்லா பொன்னிறம் ஆற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். அப்போ அதே கடாயில 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திட்டு பச்சை கடலை பருப்பு அதே கப்ல 1 கப் பச்சை கடலை பருப்பு போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் மாறினே வறுத்து எடுத்து வச்சிட்டு இப்போ வந்து அதே கப்பில் வந்து வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு படப்படன்னு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நமக்கு எள்ளு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் காஷ்மீரி மிளகா வந்து 15லேருந்து 20 மிளகா போட்டிருக்கேன். நார்மல் மிளகானா கொஞ்சம் காரமாக இருந்தால் 10லேருந்து 15 மிளகா போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகா போடும்போது பொடி நல்லா கலராக வரும். மிளகாய் அது மாதிரி நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பொடிக்கு தேவையான உப்பு லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா பொருளும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து தனித்தனியாக அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பச்சைக்கடலை பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சைக்கடலை பருப்பு வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. குறகுறப்பாக அரைக்கும்போது நமக்கு பொடிக்கு நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், பச்சைக்கடலை பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே ஜாரில் வந்து உளுத்தம் பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு அதே மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், மாதிரி அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதே ஜாரில் வந்து மிளகா, எள்ளு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிடலாம். இது கூட வந்து 1.5 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை பருப்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம உப்பு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பொடிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து நான் மண்டை வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு இதை வந்து எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கவே நம்ம அதே பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக கட்டி எடுக்கிறதுக்கு நான் இப்போ வந்து சளிச்சு எடுத்துருக்கேன். சளிக்கும் போது நமக்கு கட்டி மேலேயே நின்றும். அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நசுக்கி விட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கையை வச்சு அந்த இருக்கிற கட்டியெல்லாம் நசுக்கிட்டிங்கன்னா நமக்கு பொடி ரெடி ஆகிடும். பாருங்கள், நமக்கு நல்ல கலராக பொடி ரெடி ஆயிடுச்சு. இட்லி பொடி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொடி இட்லி, பொடி தோசை எல்லாமே செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது இட்லி பொடி வேணும்னாலும் எனக்கு பின் பண்ணுங்கள், நான் கொரியரில் அனுப்பிச்சி விடுவேன்.